அதாவது சாதிக்க முடியாம போறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, போதைப்பொருள் பழக்கம்னாக்கா அந்த மதுபானம் அருந்துகிற வழக்கம், சிகரெட் பிடி இதெல்லாம் வந்து நம்மை சாதிக்க விடாமல் செய்துவிடும். அதுபோல வந்து இன்னொன்னு வந்து பெண்களை தேடி போறது. அதாவது ஒரு பெண் வந்து உன்னை வந்து இப்போ ஒரு பெண்ணை நீ காதலிக்கிறேங்கிற பேர்ல, அதாவது பல பெண்கள தேடி தேடி போறது, இது வந்து நம்மள சாதிக்க விடாது. இது வந்து அழிஞ்சிருவாங்க. அவ்வளோதான் முடிஞ்சுது காலி. அப்போ அதை விட இன்னொன்று என்னென்னா, ஒரு பெண்ணை நீ வந்து காதலிக்கிற, அந்த ஆனால் அந்த பெண் உன்னை காதலிக்கலை. நீ தான் அந்த பெண்ணை காதலிக்கிற. அவள் பின்னாடியே நீ போகிற, அவளையே ஃபாலோ பண்ணுற. ஆனால் அவளுக்கு விருப்பம் இருக்கான்னு உனக்கு தெரியலை. ஆனால் நீ அவளை ஃபாலோ பண்ணுற. ஃபாலோ பண்ணுவது மூலமாக உன்னுடைய லவ்வை நீ அவளுக்கு புரிய வைக்கிற, உணர்த்துற. நான் உன்னை லவ் பண்ணுறேங்கிறது தெரிய வைப்பதற்கு முயற்சி பண்ணுற. இதுவே வந்து ஒரு வன்முறை தான், ஒரு பாலியல் வன்முறை தான். இதுவே உனக்கு வந்து சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தும். இதுவே உனக்கு பயத்தை ஏற்படுத்தும், வன்முறை பயத்தை ஏற்படுத்தும். ஒரு வன்முறை பயங்கிற ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலைமையை உனக்கு உருவாக்கும். என்னை ஃபாலோ பண்ணுறான்னு சொல்லி அவள் வீட்டில் சொன்னான்னா என்ன ஆகும்? வீட்லேயோ தெரிஞ்சவங்ககிட்ட சொல்கிறா, இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவளை ஃபாலோ பண்ணி லவ் பண்ணுறதுக்காக தான் ஃபாலோ பண்ணேன், அவள் பின்னாடியெல்லாம் போனேன், உன்னுடைய அன்பை அவளுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக. அவளுக்கு உன் மேலே எந்த அபிப்பிராயமும் இல்லை. ஆனால் புதிதாக நீ உன்னை பற்றிய உனது விருப்பத்தை பற்றி அவளிடம் அவளது மனதில் பதிய வைப்பதற்காக நீ செய்கிற இந்த முயற்சி இருக்குல்ல, அவளை பின்தொடர்றது, அவளுக்காக காத்து கிடக்கிறது, இந்த மாதிரியான முயற்சிகள் என்பது இதுவே ஒரு பாலியல் வன்முறை தான். இந்த மாதிரி முயற்சி பண்ண இது உனக்கு பாதுகாப்பு இது உனக்கு ஒரு அச்சத்தை தரும். நீ இப்படியெல்லாம் போகிற அப்படிங்கிறது அவளுக்கும் ஒரு அச்சத்தை தரும், உனக்கும் அச்சத்தை தரும். ஏன்னா நீ எப்படிப்பட்டவனாக கூட இருக்கலாம். நீ வந்து ஒருவேளை நீ உன் காதலை தெரிவிப்ப, பல நாட்களாக முயற்சி பண்ணி அவளுக்காக காத்து கிடந்து அவள் பின்னாடியே போய் பல மாதங்களாக ஒரு கட்டத்தில் அவனுக்கு தைரியம் வந்துடும். அவளுக்கும் புரிய வச்சுட்ட, இவன் நம்மளை பின்தொடர்றான், நம்ம மேலே விருப்பப்பட்டு நம்மளை பின்தொடர்றான் அப்படின்னு அவளுக்கும் புரிஞ்சு போச்சு. இப்படி புரிய வைத்து கொண்டு அதன் பிறகு ஒரு கட்டத்தில் நீ அவகிட்ட லவ் லெட்டர் கொடுக்குற. அப்போ அவன் லவ்வை ஏற்றுக்கலை அப்படின்னா திரும்ப திரும்ப பின்தொடர்ற. திரும்பவும் ஏற்றுக்கலைங்கும்போது நீ என்ன வேணாலும் பண்ணலாம். அவள் மேலே ஆசிட் அடிப்ப. இந்த மாதிரி பயம் அவளுக்கு அவளுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆசிட் அடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது அவளை கடத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி அப்போ நீ வந்து அவளை ஒரு பெண்ணின் விருப்பம் தெரியாமல் அவளை பின்தொடர்வதே ஒரு பாலியல் வன்முறை தான். நீ ஒருவேளை ஆசிட் அடிக்காமல் கூட இருக்கலாம், அல்லது வந்து அவள் கையை பிடிச்சி இழுக்காமல் அவளை வந்து கடத்தாமல் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். பின்தொடர்ந்துட்டு அவள் இல்லை நான் உன்னை விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டால் நீ அப்படியே திரும்பி வரக்கூடியவனாக கூட இருக்கலாம். ஆனால் அது அவளுக்கு தெரியாதுல்ல, அவளுக்கு தெரியாது. அதனால் நீ நீ இப்போ அப்படி வேண்டான்னு சொன்னால் போயிடுவேங்கிறது அவளுக்கு தெரியாது. ஆனால் அவள் பயப்படுவாள். இவன் என்னடா நம்மளை பின்னாடியே வரான், இல்லை நம்ம வேண்டான்னு சொன்னால் ஏதாவது பண்ணிவிடுவானோ, ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது ஆசிட்டு ஏதாவது அமிலம் ஏதாவது வீசிடுவானோ அப்படின்னு அவள் பயப்பட ஆரம்பிச்சிடுவாள். ஒரு பெண்ணை நீ பயமுறுத்த ஆரம்பிச்சிடுவேன். அப்படி இருக்கும்போது அவள் என்ன பண்ணுவாள்? பாதுகாப்பு தேடி போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுப்பாள். எனக்கு அச்சமாக இருக்கிறது, இவன் என்னை பின்தொடர்கிறான். அப்போது நீ ஒரு பெண்ணை பயமுறுத்தும் போது நம்ம ஒரு பெண்ணை பயமுறுத்துகிறோம், அவள் இந்த மாதிரியெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற கற்பனையே உனக்கு பயத்தை ஏற்படுத்தும். உனக்கும் பயம், பெண்ணுக்கும் பயம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, உனக்கு அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பேன், அந்த பெண்ணை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பேன், பயத்தோடு யோசிச்சுட்டு இருப்பேன், மரண பயத்தோடு யோசிச்சுட்டு இருப்பேன். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, உன்னால் வேறு எந்த விஷயத்துலையும் கவனம் செலுத்த முடியாது. உன்னுடைய லட்சியத்துலேயோ அல்லது எதுலேயுமே சரி, நீ படிக்கிறவனாக இருந்தால் படிப்பில் கவனம் செலுத்த முடியாது, நீ ஒரு தொழிலை செய்வதாக இருந்தால் உன் தொழிலில் கவனம் செலுத்த முடியாது. இதனால் அழிவு உனக்கு தான். அவள் புகார் கொடுக்கலன்னா கூட, யாருக்கிட்டையும் சொல்லலைன்னா கூட உனக்கு அந்த பயம் இருக்குல்ல, நம்ம பின்தொடர்றோம், ஒருவேளை நம்ம யார்கிட்டையாவது சொல்லுவாளோ, நம்முடைய அன்பை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்போ யார்கிட்டையாவது சொல்லி நமக்கு பெரிய பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பயமே உனக்கு வந்து என்னாகும் அப்படின்னா ஒரு 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 மரண பயத்தை ஏற்படுத்தும். நம்மளை ஒரு கெட்டவங்கிற பேர் நம்ம எடுத்துருவோமோ, அப்படி அசிங்கமாக போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம். அதனால் ஒரு 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 ஆணை தேர்ந்தெடுப்பதுங்கிறது ஒரு பெண்ணின் விருப்பம்தான். பெண் கையில் விட்டுறணும். அவள் யாரை தேர்ந்தெடுக்கிறாளோ, இந்த ஒரு காதல்னு வரும்போது தனக்கான துணையை பெண் தான் தேர்ந்தெடுக்கணும். அது உனக்கு பிடிச்சிருந்தா நீ ஒப்புதல் கொடுக்கணும். ஒரு பெண் வந்து ஒரு ஆணை தேர்ந்தெடுக்கிறாள். ஆனால் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, ஒரு பெண் ஆணை தேர்ந்தெடுக்கிறாள். உனக்கு அந்த ஆணுக்கு விருப்பம் என்றால் விருப்பத்தை விருப்பமில்லை என்றால் நீ சென்று விடு. ஆனால் தேர்ந்தெடுக்கிற அந்த முதல் முயற்சி பெண்ணிடம்தான் இருக்கிறது. அந்த முடிவு பெண்ணிடம்தான், தேர்ந்தெடுக்கிற முடிவு பெண்ணிடம்தான் இருக்குது.
அந்த எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறது தான் ஆணோட, பிடிச்சிருக்கு பிடிக்கலை, இதுதான் ஆணோட வேலை. நீ தேர்ந்தெடுக்கக்கூடாது, உனக்கான பெண்ணை நீ தேர்ந்தெடுக்கக்கூடாது, ஒரு ஆண் தேர்ந்தெடுக்கக்கூடாது, ஒரு பெண் தான் தேர்ந்தெடுக்கணும். அப்படி இல்லாமல் வந்து ஒரு பெண் தான் தேர்ந்தெடுக்கணுமே தவிர ஒரு ஆண் தேர்ந்தெடுத்துக்கிட்டு உன்னுடைய விருப்பம் என்னன்னு போய் கேட்கக்கூடாது. அது வந்து ஆபத்தானது. அது உனக்கு மரண பயத்தை ஏற்படுத்தும், பின் விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால் உன்னால் வேறு எதுலேயுமே கவனம் செலுத்த முடியாது. தொழிலாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, எதுலேயுமே கவனம் செலுத்த முடியாது. அது உனது வீழ்ச்சிக்கு தான் வழிவகுக்கும். அதனால் வந்து சோம்பேறித்தனம் ஏற்படும், அவமானம் ஏற்படும். ஒருவேளை ஏற்றுக்கலை, நீ இவ்வளோ தூரம் பின்தொடர்ந்து போனேன், ஆனால் அவள் உன் லவ்வை ஏற்றுக்கவே இல்லை, அவள் வேற ஒருத்தனை லவ் பண்ணுறா அப்படின்னா அது உனக்கு அவமானத்தை தரும், கோபத்தை தரும், பழி உணர்ச்சியை தரும். அதன் பிறகு அந்த பெண்ணை பழி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவேன். அவள் வந்து நமக்கு கிடைக்கல, அவள் யாருக்குமே கிடைக்கக்கூடாதுன்னு கூட நினைப்பேன். நமக்கு கிடைக்கல அப்படின்னா அப்போ யாரு கூடயுமே அவள் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு கூட நினைப்பேன். அதனால் இதுவே வந்து நினச்சி அதற்கான வேலைகளில் நீ இப்படியெல்லாம் இறங்குவ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்படியெல்லாம் நினைப்பேங்கிற அந்த நினைப்பே அவளுக்கு பயத்தை ஏற்படுத்தும். அதனால் ஒரு பெண்ணை பயமுறுத்து, இதுவும் ஒரு பாலியல் வன்முறை. அதனால் பாலியல் வன்முறைங்கிற ஒரு குற்றம் அப்படின்னா, ஒரு மோசமான குற்றம் அப்படின்னா, அந்த மோசமான குற்றம் எவ்வளோ விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த விளைவுகளை இந்த மாதிரி செயல்களில் ஆண்கள் ஈடுபடக்கூடாது. அது வந்து பெண்ணின் காதல்ங்கிறது எதனால்? ஒரு பெண் இனப்பெருக்கம் செய்ய வேண்டும், அதற்கு ஒரு ஆண் துணை தேவைப்படுகிறது. அதனால் அது அவளுடைய வேலை. இனப்பெருக்கம் செய்கிறது, காதல், காமம், இது எல்லாம் வந்து வாழ்க்கைங்கிறதே பெண்ணுக்கானது தான். அதற்கு ஆண் வந்து உதவி. தனக்கு தேவையானவனை, தனது உதவியாளனை பெண் தான் தேர்ந்தெடுக்கிறார். அவள் தேர்ந்தெடுக்கும்போது உனக்கு அது பிடிச்சிருக்கா இல்லையா? ஒரு பெண் உன்னை பல பெண்கள் உன்னை தேர்ந்தெடுக்கலாம். உனக்கு எந்த பெண்ணை பிடிச்சிருக்கோ அந்த பெண்ணுக்கு சம்மதம் சொல்லு. அதனால் நீ கவலையே படாது. ஆண்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பெண்ணை பின்தொடர்ந்து போகிறது, ரொம்ப முயற்சி பண்ணுறது, கவலைப்படுறது, ஐயோ நம்மளை ஏற்றுப்பாளா மாட்டாளா அப்படின்னு சொல்லி அப்புறம் ஏற்றுக்கலைன்னா இதெல்லாம் தேவையே இல்லை. நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு, உன்னுடைய வாழ்க்கையை நீ பாரு. பெண்கள் உன்னை கவனிப்பார்கள். ஒரு ஆண்களை தேர்ந்தெடுக்கிற, தனக்கான ஒரு துணையை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு பெண்ணிடம் இருக்கிறது. அப்போது ஒரு பெண் வந்து ஒரு ஆணை தேர்ந்தெடுக்கிறா, ஒன்று எனக்கு பிடிச்சிருக்குன்னு, அது அந்த ஆணுக்கும் பிடித்திருந்தால் ஓகே சொல்லு, இல்லை பிடிக்கலன்னா எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிப்போரு. அந்த மாதிரி 10 பெண்கள் உன்னை தேர்ந்தெடுக்கலாம். அதில் உனக்கு எந்த பெண்ணை பிடித்திருக்கிறதோ அந்த பெண்ணை கூட்டிகிட்டு அந்த பெண்ணோடு நீ காதல் பண்ணு, காமம் பண்ணு, அவ்வளோதான். அது அவ்வளோதான். இதில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு, அச்சப்படுறதுக்கு, அவஸ்தைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒரு பெண்ணுக்கு இங்கே சுதந்திரம் இருக்குது. தனக்கான துணையை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு பெண் வந்து இப்படி என்ன பின்தொடர்றா அப்படின்னு ஒரு ஆண் வந்து யார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணால் சரியாக தான் செய்வான். இதெல்லாம் ஒரு விஷயமாடா அப்படின்னு சொல்லுவான். ஆனால் ஒரு பெண் வந்து தன்னை இப்படி ஒரு ஆண் பின்தொடர்கிறான் அப்படின்னு சொன்னால் அது பெரிய பிரச்சனையாயிடும். ஒரு பெண்ணை ஆண் தொடர்ந்தால் அது பெரிய பிரச்சனை. ஆனால் ஒரு ஆணை ஒரு பெண் தொடர்கிறாள் என்றால் அது வந்து அந்த ஆணுக்கு பெருமையாக கூட இருக்கலாம். அந்த பிரச்சனையை அந்த ஆண் ஈஸியாகவும் சமாளிச்சிடலாம். பிடிக்கலன்னு சொன்னால் அந்த பெண் போயிடுவாங்க. ஒரு பெண் வந்து ஆணை பலவந்தப்படுத்த முடியாது, கற்பழிக்க முடியாது இப்படி. ஆனால் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை பலவந்தப்படுத்த முடியும், கற்பழிக்க முடியும். இப்படி அந்த மாதிரியான ஒரு சாத்தியம் வந்து ஆண் வந்து உடலளவில் வலிமையானவன், அவனுடைய ஆண் குறியின் அமைப்பு, இனப்பெருக்க உறுப்பு அப்படி இருக்கிறது, அப்படி ஒரு தன்மை பெற்றிருக்கு, வெளியே நீண்டு கொண்டு இருக்கிறது. அதனால் ஒரு பெண்ணை பலவந்தப்படுத்தி பலாத்காரம் செய்ய முடியும், கற்பழிக்க முடியும். ஆனால் ஒரு பெண் வந்து ஒரு ஆணை பலவந்தப்படுத்தி கற்பழிக்கலாம் முடியாது, ஒரு ஆணின் விருப்பம் இல்லாமல். அதனால் பெண் மீது இந்த சமூகம் நம்பிக்கை வைத்திருக்கிறது. பெண்ணால் ஒரு ஆணிற்கு பாலியல் வன்முறை எதுவும் நடக்காது. அந்த மாதிரி பெண் மீது ஒரு நம்பிக்கை அந்த மாதிரி அதனால தான் ஏற்படுது. ஆனால் ஒரு ஆணை வந்து நம்ப முடியாது. எப்படின்னா ஒரு பெண் பிணமாக கிடக்கிறான்னா கூட அவளை கூட ஒரு ஆண் வந்து புணர முடியும். அந்த மாதிரி ஆண்குறி அமைப்பு அப்படி இருக்கிறது. அதனால் ஆண் வந்து நம்பிக்கைக்குரியவன் அல்ல. அதனால் சந்தேகத்திற்குரியவன் ஆண், அவனை நம்பக்கூடாது. ஆனால் ஒரு பெண் நம்பிக்கைக்குரியவள். ஒரு ஆணின் விருப்பம் இல்லாமல் ஒரு ஆணை ஒரு பெண் பலவந்தப்படுத்தி பாலியல் புணர்ச்சியில் ஈடுபட முடியாது. ஆனால் ஒரு பெண்ணின் விருப்பம் இல்லாமல் ஒரு பெண்ணை ஒரு ஆண் வந்து பாலியல் வன்புணர்வில் ஈடுபட முடியும். அதற்குரிய உடலமைப்பு ஆணிடம் இருக்கிறது. ஆதலால் ஆண் எப்பவும் சந்தேகத்துக்குரியவன், ஆணை எப்பவும் கட்டுப்படுத்த வேண்டும். பெண்கள் வந்து சுதந்திரமாக இருக்கலாம், பெண் நம்பிக்கைக்குரியவர்.
அப்படி. அதனால் பாலியல் வன்முறைகள் இருக்குல்ல, இப்போ லவ்வுன்னு சொல்லிட்டு இது இயற்கையானதுன்னா ஒரு பெண்ணின் பின்னாடி ஒரு ஆண் ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாம் இயற்கையானதுன்னா நான் லவ் தானே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ணுறது இருக்குல்ல, அதுவே ஒரு பாலியல் வன்முறை தான். அதுவே உனக்கு ஒரு மரண பயத்தை ஏற்படுத்தும். அப்படி வந்து லவ் லெட்ரு கொடுத்து கடந்த காலங்களில் அடி வாங்கின ஆம்பளைங்கள்லாம் இருக்காங்க. வாழ்நாள் முழுதும் அந்த அவமானம் அவங்க மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்ரு கொடுக்குறது, அப்புறம் ஐ லவ் யூன்னு சொல்கிறது, அவளுடைய விருப்பம் என்னன்னு தெரியாமலே ஐ லவ் யூன்னு சொல்கிறது, அதனாலேயே அடி வாங்கினது, பெரிய சண்டைகள்லாம் நடந்தது, இப்படி கடந்த கால வரலாறுகள் இருக்குது. காரணம் என்னென்னா ஒரு பெண் தான் சொல்லணுமே தவிர ஒரு ஆண் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான். அதனால் இந்த மாதிரியான முயற்சிகள் ஆண்களுக்கு, ஒரு பெண்ணை ஃபாலோ பண்ணுற அந்த முயற்சி இருக்குல்ல, இந்த ஃபாலோ பண்ணுறது, அவளுடைய விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்க அவள் கண்ணை காட்டணும். அவள் தனது விருப்பத்தை தெரிவித்த பிறகு, அதை உறுதி செய்த பிறகு தான் ஒரு ஆண் அவளை நோக்கி போகணும். அப்போ அதில் எந்தவித கஷ்டமும் இல்லை, அதில் நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு பெண் தனது விருப்பத்தை சொல்லிவிட்டாள், உனக்கு என்னை பிடித்திருக்கிறது என்பதை ஜாடமாடையாக சொல்லிட்டா. கன்ஃபார்ம் அந்த பொண்ணு தன்னை விரும்புகிறா அப்படின்னு ஒரு ஆண் வந்து உறுதியாக நம்பிய பிறகு தான் அதற்கு தனது விருப்பத்தை தெரிவிப்பதற்காக ஒரு பெண் ஆணிடம் போராட வேண்டும். அவன் வந்து உறுதியாக தெரிஞ்சால் மட்டும்தான் அவன் ஒரு பெண்ணை நோக்கி போவான். அப்போது ஒரு பெண் வந்து தனது விருப்பத்தை ஒரு ஆணிற்கு தெரிவிப்பதற்காக பலவித முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். சுதந்திரமாக, அதில் எந்த பயமும் கிடையாது. அவளுக்கு எந்த அச்சுறுத்தல், யார் வந்து அவளை கேட்க போகிறது கிடையாது. அவளுக்கு அந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவனுக்கு கன்ஃபார்மாக இவன் நம்ம மேலே ஒரு விருப்பத்தை தெரிவிக்கிறாள், அப்போ இந்த ஆணுக்கு பிடிச்சிருக்கு, இந்த ஆணுக்கும் பிடிச்சிருக்குன்னா அப்போ தான் இவன் போகிறான், தெளிவாக நம்பிக்கையோடு போகிறான். அவளுக்கு என் மேலே விருப்பம் இருக்குது, அதனால் நான் அவளை நோக்கி போகிறேன். எந்த வித கஷ்டமும் இல்லை, இதில் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி தான் ஒரு ஆண் வந்து தைரியமாக ஒரு பெண்ணை நெருங்குவதற்கு இது மட்டும்தான் வழி. இயற்கையாகவே வழி இருக்குது. ஒரு பெண்ணை நெருங்குவதற்கு தைரியமான வழி இது தான். ஆனால் வேறு இது ஒன்றும் சாகசம் கிடையாது. ஒரு பெண்ணை நெருங்குவது ஒன்றும் சாகசம் கிடையாது. ஒரு பெண்ணை பார்த்து பேசுகிறதோ லவ் பண்ணுறதோ சாகசம் கிடையாது. எப்போ சாகசமாக மாறுதுன்னா, ஒரு பெண்ணை நெருங்குவது, ஒரு பெண்ணிடம் பெண்ணை லவ் பண்ணுறது, அவளுடைய விருப்பம் என்னன்னு தெரியாமலே அவளை ஃபாலோ பண்ணுறது, அவளை தனது வலையில் விழ வைப்பதற்கு முயற்சி செய்வது, இதுதான் அப்போ தான் சாகசமாக அது மாறுது. அதனால் வந்து ஆண்கள், அதாவது பெண்கள் செய்ய வேண்டிய வேலையை ஆண்கள் செய்கிறாங்க, ஆண்கள் செய்ய வேண்டிய வேலையை பெண்கள் செய்கிறாங்க. அப்போ தான் அது வந்து சாகசமாக மாறிவிடுகிறது. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.